லெஃப்ட் ஹேண்ட் சைட் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, ஜூன் 8ஆம் தேதியிலிருந்துங்க 8/6/2026 4/7/2026 வரைக்குமே 8ஆம் வீட்டில் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியான குரு ஏற்கனவே 8ல் இருக்கிறாருங்க. அவர் கூட 6-11 குடையவரான சுக்கிரன் இணைந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. இதனால உங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 குடையவர் 8ல் மறைவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுங்க. தனுசு ராசிக்கு 6 குடையவராக குரு சுக்கிரன் வந்து கெடுபலன்களை கொடுப்பார். அவர் போய் 8ல் மறைகிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. அதே சமயம் உங்கள் ராசி அதிபதியான குருவும் கேந்திராதிபதியாக வந்து 8ல் மறைந்து 2 சுபகிரகங்கள் 8ல் மறைந்து 4ஆம் வீட்டில் இருக்கும் சனியை பார்க்கும்பொழுது இந்த 4ஆம் வீட்டு சனியினால் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் நல்லாவே குறைய போகுதுங்க. அதுக்கடுத்தபடியாக 4ஆம் வீட்டை இந்த குரு பார்க்கறதுனால, சுக்கிரனோட இணைந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக இடம் வச்சுருக்கோம், வீடு கட்ட முடியலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த அமைப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குதுங்க. அதுக்கடுத்தபடியாக குடும்பத்தில் ரொம்ப நாளாக தனுசு ராசிக்காரங்க சண்டை சச்சரவாக இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நேரங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள் குறைஞ்சு நல்ல பலன்கள் அமையக்கூடியது ஜூலை 4க்குள்ளே இருக்குதுங்க. அதுக்கடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு 6 குடையவர் 8ல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு அமைப்புங்க. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது குடும்பத்தை பொறுத்த மட்டும் நகரில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே நல்லா நிலவுங்க. அதுக்கடுத்தபடியாக 4ஆம் வீட்டு சனியின் கெடுபலன்கள் சுத்தமாக வடிகட்டப்பட்டு நல்ல பலன்களை சனியும் கொடுப்பாருங்க. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நல்ல பலன்களையே கொடுப்பாங்க. இந்த ஜூலை 4ஆம் தேதிக்குள்ள நீங்கள் திடீர் பண வரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. நோய் சம்மந்தப்பட்ட வகையில் இருந்தது அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள், அதாவது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஓகே.